ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். ரொம்ப நாள் கழித்து விமல் அவர்கள் பட ஷூட்டிங்கில் இருக்கும்போது ப்ரெஸ்ஸு அவரை மீட் பண்ணி அவர்கிட்ட பேட்டி எடுத்திருக்காங்க. அப்போ அவரோட படத்தை பற்றியும் கேட்டிருக்காங்க. அவர் அந்த படத்தோட கதை எப்படி வந்திருக்கு, அந்த படம் ஷூட்டிங்கில் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க. கடைசியாக ஃபைனலாக தமிழ்நாடே பேசிக்கிட்டு இருக்க விஜய், த்ரிஷா, சங்கீதா அந்த பிரச்சனையை பற்றி அவங்கள்ட்ட கேட்டிருப்பாங்க. அப்போ விமல் அவர் ஒரு பதில் ஒன்று சொல்லியிருப்பார். அது யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு தக் லைஃபான மொமெண்ட்டாக இருந்திருக்கும். இப்படி ஒரு பதில் விமல் கொடுத்ததுக்கப்புறம் ஒருவேளை விமல் அவர் போதையில் தான் இருந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கிற விதமாக இருந்திருக்கும். விமல் கொடுத்த ரிப்ளை, ஒரு மனுஷன் கண்ணு முழிச்சு ராப்பவலாக உழைச்சி ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு மகளிர் தினத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லி ப்ரெஸ் மீட்டுக்கு பேட்டி கொடுத்தா, அவர்கிட்ட அவர் எப்படி இருக்கீங்க, இந்த படம் எப்படி போகுதுங்கிற கேள்வியை தாண்டி ஒரு கேள்வி, அனாவசியமான கேள்வியை கேட்டால் ஒருத்தர் கோவப்பட்டாமல் நாசுக்காக ஒரு ரிப்ளை கொடுத்தா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சிறந்த ரிப்ளை அப்படிங்கிறது நம்ம விமல் கொடுத்துருக்க ரிப்ளைவாக இருந்திருக்கும். எல்லாரும் போயிட்டு அந்த ரிப்ளைவை பார்த்துட்டு வாங்க. இப்போ அந்த காரை யார் வச்சிருக்கா? அதாங்க எனக்கு வேலை. நீங்க என்னுடைய பார்வை என்ன, எல்லாத்துக்கும் பார்வை மாதிரி தான் என்னோட பார்வை. உங்களுக்கு என்ன பார்வை இருக்கு, அந்த பார்வை தான் எனக்கு. ஓகே மக்களே, தாறுமாறான கேள்விக்கு தக் லைஃபாக பதில் சொன்ன விமல் அவர்கள் யார் அசிங்கப்படுத்தியிருக்காரு, இவருக்கு சொன்ன பதிலில் யார் அசிங்கப்பட்டாங்க அப்படிங்கிறது யாராச்சும் கண்டுபிடிச்ச பிரில்லியன்ட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.